அன்பான தமிழ் உள்ளவங்களை உங்களை டிவைன் லைட் டெரா டெசர்ஜ் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்கள் காதலை நீங்கள், அதாவது உங்களோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட், வருங்கால துணையை எங்கே பார்க்க போகிறீங்க, எந்த சூழ்நிலையில் பார்க்க போகிறீங்க, அது எந்த மாதிரி ஒரு மேபி ஏதாவது விஷயம் நடந்ததுக்கப்புறம் பார்க்கலாம், அந்த மாதிரி ஏதாவது க்ளூஸ் வருதான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கும் இல்லை இருந்திருக்கும், எந்த சூழ்நிலையை தாண்டி நீங்கள் அந்த யூனியனுக்கு போவீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வருங்காலத்துனே ஒரு பிளாக், ஒரு தடைக்கப்புறம் தான் அவங்கள பார்க்க போகிறீங்க. அதாவது உங்கள் மேபி இது காதலாக இருந்தது அப்படின்னா உங்கள் காதலை சொல்கிறதுக்கு நிறைய தடைகள் இருக்கும். 33 நீங்கள் தடைகளை கடந்து வந்துடுவீங்க. வருங்கால துணை பற்றி சொல்லுங்கள் ஸ்பிரிட்ஸ். கலெக்டிவோட வருங்கால துணை எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்க? ஸ்டார், நீங்கள் உங்கள் பவரில் ஃபெமினின் எனர்ஜி, இந்த கல்யாணத்தை உங்கள் துணையை நீங்கள் பார்க்குறதுக்கான லாக் கீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறது. நீங்கள் என்றைக்கு ஸ்டார் ஆகுறீங்களோ அன்றைக்கி தான் வந்து அந்த கீ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்த ரீடிங்கோட மேட்ச் ஆகுது, ஒன்றோட ஒன்று சார்ந்தது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட கரியரில். நீங்கள் என்றைக்கு ஷைன் ஆக ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் இந்த காதல் இல்லைனா உங்களோட வருங்கால துணையை நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இல்லை அப்போ தான் அது வழி பிறக்கும், அந்த கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகிறதுக்கு வழி பிறக்கும். என்றைக்கு இந்த மாஸ்குலின் எனர்ஜி இந்த ஸ்டாருக்காக போராடுறாங்களோ அன்றைக்கி தான் இந்த காதல் வந்து கிரவுண்ட் ஆகும். இந்த மாஸ்குலின் போராடித்தான் வெற்றி கிடைக்கும் உங்கள் கனெக்ஷனில். உங்கள் வருங்கால துணையை நீங்கள் நேசிக்கிறவங்க, அதாவது நீங்கள் பார்க்குறது ஃபெமினாக இருந்தால் இந்த மாஸ்குலின் வந்து போராடி தான் உங்ககிட்ட வர முடியும், போராடாமல் வர முடியாது. கண்டிப்பாக 2 பேத்துக்கு கல்யாணம் நடக்கும். ஸோ உங்கள் வருங்கால துணை நீங்கள் யார் இப்போ மனசில் நினச்சிட்ருக்கீங்களோ அவங்களோட தான் உங்கள் கல்யாணம் நடக்கும். இது வந்து ரொம்ப மேஜிக்கலாக நடக்கும். இதுக்கு வந்து 2 விஷயம் நான் பார்க்குறேன். இந்த மாஸ்குலின் எனர்ஜி வந்து போராடணும், அடுத்தது வந்து அவங்களோட பவரை கையில் எடுக்கணும். அதுக்கு ஸ்பிரிட்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாஸ்குலின் கிரவுண்ட் பண்ணுறதுக்கு, அவங்க எனர்ஜியை வந்து ஸ்ட்ராங்காக என்ன சொல்கிறது, இந்த சாக்கிள் சக்ரா அதெல்லாம் கிரவுண்ட் பண்ணுறதுக்கு ஸ்பிரிட்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு இந்த மாஸ்குலினோட பவர் அவங்கக்கிட்ட இல்லை. பவரை நிறைய பேர்த்திட்ட கொடுத்துட்டாங்க. மேபி மணிக்காக, பொசிஷனுக்காக, இல்லைனா கோழைத்தனத்தினால நிறைய பேர்த்திட்ட கொடுத்தாச்சு. ஸோ அந்த பவரை ரீகெயின் பண்ணணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே நீங்கள் ரீகெயின் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கான வழி பிறக்கும். அதாவது என்ன வழி அப்படின்னா, நீங்கள் காதலை கல்யாணத்தில் ரொம்ப முடிக்கிறதுக்கான வழி பிறக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு சைன். நீங்கள் ஸ்டார் ஆகணும், நீங்கள் ஸ்டார் ஆகும், அதாவது நீங்கள் ஒரு படியாக ஏறி போய்கிட்டே இருப்பீங்க, மேலே போய்கிட்டே இருப்பீங்க. உங்களை அடையத்துக்கு இந்த மாஸ்குலின் போராடித்தான் இந்த ஸ்டார் கிட்ட வர முடியும், போராடாமல் வர முடியாது. ஷஃபிள் பண்ணதில் பாட்டம் டெக் டெத்து. ஒரு முடிவு கண்டிப்பாக இருக்குது, உங்கள் வாழ்க்கையில இருக்கலாம், மாஸ்குலின் லைஃப்லையாக இருக்கலாம். ஒரு முடிவுக்கு அப்புறம் தான் இந்த ஆரம்பம் வரும். இந்த மாஸ்குலின் வந்து ஓகே என்ன அப்படின்னா, இந்த மாஸ்குலின் ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப அடி வாங்கி அதுக்கப்புறம் தான் இந்த தேவதை அவங்க வாழ்க்கைக்குள்ளே போவாங்க. இந்த அபண்டன்ஸ் வந்து ஒரு முடிவுக்கு அப்புறம் தான் வரும். இப்போ இருக்க சூழ்நிலையில் மாஸ்குலினுக்கு இந்த அபண்டன்ஸ் இல்லை. ஸோ இந்த முடிவு வந்துருச்சுன்னா ஃபினான்ஷியலாக இந்த ஆரம்பம் ரெடி. ஸோ மாஸ்குலினுக்கு இது என்ன சைன், எப்போ வந்து உங்களுக்கு யூனியன் நடக்கும் இல்லை கல்யாணம் நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஃபினான்ஷியலாக இல்லை உங்கள் வாழ்க்கையில் லிட்ரலாக யாராவது ஒருத்தங்க இறந்து போவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபினான்ஷியலாக அடி வாங்குவீங்க. பயங்கர டெட், என்ன சொல்கிறது, சுத்தமாக எல்லாமே போய் தான் உங்களுக்கு புது ஆரம்பம் வரும். நீங்கள் இப்போ இருக்க சூழ்நிலையில் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சிங்கன்னா அது இருக்காது, இல்லை லிட்ரலாக ஒரு டெத் இருக்கலாம். இது ரெண்டில் எது நடந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த காதல் வாழ்க்கை ஆரம்பிக்க போகுதுன்னு அது ஒரு சைன் உங்களுக்கு. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட காதல், அவங்க வருங்கால துணை, கலெக்டிவோட வருங்கால துணை எப்படி இருப்பாங்க, அதுக்கு ஏதாவது க்ளூ, எங்கே பார்ப்பாங்க, எப்படி இருப்பாங்க? கிருஷ்ணர், பல லீலைகள் புரிஞ்சிருப்பாங்க, பட் வெரி லாயல் பர்சன். நரசிம்ம அவதாரம், வர்ணா, லார்ட் ஆஃப் த சீஸ், navigation of the seas, success in fishing, forgiveness of transgressions, increase in love between man and woman. ஸோ நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த மாஸ்குலின் எனர்ஜி
என்ன சொல்கிறது, ஃப்ரீடம் ஃப்ரம் டிசையர், சக்ஸஸ் இன் லவ் அண்ட் ரொமான்ஸ், enchanted செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸ், எபிலிட்டி டு அம்யூஸ் அண்ட் மேக் பீப்புள் லாஃப். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, வருணா கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா, சக்ஸஸ் இன் ஃபிஷிங், அதாவது நீங்கள் போகிற விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸ் வர ஆரம்பிக்கும். அதாவது என்ன சொல்கிறது, உங்கள் எமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோலில் வைப்பீங்க. அடுத்தது நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் சின்ன சின்ன வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். இது வந்து காட் ஆஃப் லவ், காமதேவா. உங்களோட என்ன சொல்கிறது, உங்களுக்கு தெரியும் திஸ் இஸ் த ரைட் பர்சன் அப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். உங்கள் உணர்வுகள் சொல்லும். அதாவது என்ன சொல்கிறது, உங்களோட ஃபீலிங்ஸ், உங்கள் எமோஷன்ஸ்க்கு நல்லா தெரியும் இப்போ வந்து நம்ம யூனியன் நடக்க போகுது அப்படின்னு. அதை நம்புங்க. அடுத்தது வந்து உங்களோட லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களோட கனெக்ஷன், உங்கள் கம்பேட்டபிலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். த ஹாஃப் மேன் ஹாஃப் லயன் அவதார், அதாவது ஒரு நரசிம்ம அவதாரம். ஓ மை காட், லார்ட் ஆஃப் கப்ஸ். மேபி மாஸ்குலின் எனர்ஜி இந்த மாதிரி இன்னசென்ட்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு நரசிம்ம அவதாரம் எடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு ரகசியம் மாஸ்குலினுக்கு தெரிய வரும். ஒரு பர்த், ஒரு குழந்தையோட பிறப்பு பற்றின ஒரு ரகசியம் இந்த மாஸ்குலினுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் அவங்க நரசிம்ம அவதாரம் எடுக்கலாம். எடுத்து அந்த காமிக் பீப்புள் இப்படி குத்தி கிழிச்சு சிந்தாமல் சிதையாமல் செய்வாங்க. ஸோ இதுதான் உங்களோட க்ளூ, இதுதான் உங்களோட பிரேக்கிங் பாயிண்ட். இது எல்லாத்துக்கும் பொருந்துமான்னு தெரியல. அப்படி இல்லை, எங்களுக்கு அந்த மாதிரி எந்த சூழ்நிலை இல்லை அப்படின்னா, ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்க மாஸ்குலின் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ருத்ரதாண்டம் ஆடுவாங்க. அதாவது அவங்களோட மனுஷ மிருகம் இருக்க இதில் மிருகம் வந்து வெளியில் வரும் அந்த மனுஷத்தன்மையோடு கலந்து. அதாவது நியாயத்துக்காக தான் அவங்க பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க, எக்ஸ்ட்ரீம் கோவத்துக்கு போவாங்க. ஆனால் கோவம் கண்ட்ரோலில் இருக்கும், அது நியாயமான கோவமாக இருக்கும். அது உக்ரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அது ஒரு ரகசியம் வெளியில் வரனால வரலாம் அந்த கோவம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள யாரோ சீண்டி அந்த அந்த நிரூபிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி அந்த கோவத்தை அவங்க காட்டுற மாதிரி இருக்கும். பட் அவங்க அதனால் வந்து நல்லதாக நடக்கும், கெட்டது நடக்காது. ஸோ அந்த கோவம் வந்து நியாயமான கோவமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அவங்களோட யூனியன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு க்ளூ. மாஸ்குலின் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு இந்த காதல் தான் எல்லாமே புரிய ஆரம்பிச்சிட்டு, எப்போ இந்த மாஸ்குலினுக்கு இந்த ஞானம் வருதோ, இந்த ஞானம் வந்து அப்புறம் அவங்களோட வாழ்க்கையோட சந்தோஷம் வந்து நீங்கள் தான் அப்படின்னு தெரிய வருதோ, அந்த சமயத்தில் உங்களுக்கு காதல் வந்து மலரும். அப்போ தான் கல்யாணத்தில் முடியும், கல்யாணத்துக்கான வழி பிறக்கும். அதாவது ஆசைகள், இச்சைகள் எல்லாமே கடந்து போயிடும் இந்த மாஸ்குலின் எனர்ஜிக்கு. அதாவது இது மட்டும்தான், இது தெய்வீக காதல், இந்த காதல் தான் நமக்கு அப்படிங்கிற அந்த ஞானம் வரும். மேபி இதுக்கு முன்னாடி மாஸ்குலின் எனர்ஜி பிளேயராக இருந்திருக்கலாம், இல்லைனா நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கலாம், இல்லைனா எக்ஸ் இருந்திருக்கலாம், இல்லை பாஸ்ட் லவ் கனெக்ஷன்ஸ் இருக்கலாம். எந்த மாதிரி இருந்தாலும் அது எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போகும். ஏன்னா இந்த காதல் அவ்வளோ ஸ்ட்ராங். ஹி நோஸ் தட் இந்த காதலும் சரி, அதுக்கப்புறம் இருக்க போகிற இந்த கனெக்ஷன், ரிலேஷன்ஷிப் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம், ரொம்ப யூனிக்கான விஷயம். இதை வந்து நம்ம என்ன சொல்கிறது, வேறு எங்கேயும் நம்மளுக்கு கிடைக்காத இந்த ஜென்மத்தில் இது நமக்கு இது ஒன்று தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஞானம் வரும். அதுக்கப்புறம் தான் இந்த கனெக்ஷன் வந்து இந்த காதல் வந்து கல்யாணத்தில் முடியும். ப்ளீஸ் பிரஸ். வருங்கால துணை எனர்ஜி, வருங்கால துணை எப்போ, எப்படி, எங்கே, க்ளூ ப்ளீஸ். ஏன் இங்கே வருணாவும் காமதேவாமல் இருக்கேன்? நான் இன்டெசிஷன் பார்க்குறேன், அட்டாச்மெண்ட் பார்க்குறேன், பட் எதுவும் வெளியில் வரல. வருங்கால துணை ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். வருங்கால துணை ஹாப்பி ஃபேமிலி எட்டி பார்க்குறேன். ஸோ அது வெளியில் வரல, நான் எடுக்கல. வருங்கால துணை எனர்ஜி செகண்ட்ஸ் ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். வருங்கால துணை என்ன ஒரு கார்டு கூட வெளியில் வருது பார்த்தீங்களா? எடுத்த இடத்த விட்டு, இருக்கிற இடத்த விட்டு மாஸ்குலின் காலி பண்ணணும். இல்லை ஃபெமினின் நீங்கள் வாக்கவே பண்ண போகிறீங்க. இந்த கனெக்ஷன்லேருந்து மேபி நீங்கள் விலகி போகிறீங்கன்னு இந்த மாஸ்குலினுக்கு ஒரு பயம் வரலாம். இல்லைனா உண்மையிலே நீங்கள் விலகி போக போகிறீங்க. நீங்கள் விலகி போகும்போது தான் இந்த மாஸ்குலினுக்கு உங்களோட அருமை தெரியும். மேபி நீங்கள் விலகின வாட்டி தான் உங்களை பற்றின அருமை இந்த மாஸ்குலினுக்கு புரியும். எவ்வளோ பேலன்ஸ்ட், எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஃபெமினின் நீங்கள் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறீங்க
அந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு பயம் வரும் இந்த மாஸ்குலினுக்கு. அப்போ தான் வந்து இவங்க இந்த காதல் வந்து இந்த காதல் நோக்கி சீரியஸாக ஆக்ஷன் எடுப்பாங்க. இன்னொரு விஷயம் எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா, மாஸ்குலின் வந்து இந்த உலகம் வேணும் அப்படின்னா அவங்க இருக்கிற ஒரு இந்த கூண்டுக்குள்ளேருந்து வெளியில் வரணும். அப்புறம் பேலன்ஸ்டாக இருக்கணும். இந்த ஃபெமினின் எனர்ஜியை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். ஒரு புது ஆரம்பம் எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னா இந்த ஹாப்பி ஃபேமிலி சுச்சுவேஷனில் கொண்டு போய் முடியும். ஏன்னா இந்த ஃபெமினின் ஆல்ரெடி த திங்கிங் உமன், அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஷி நோஸ் எவ்ரி திங். இந்த புது பயணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நிறைய லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. உங்களோட பழைய பாரம்லாம் எதுவும் இருக்காது. ரொம்ப லைட்டாக உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக என்ன தேவையோ அது மட்டும் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறீங்க. ஏன்னா இங்கே வாக்கவே பண்ணும்போது மூட்டையை நீங்கள் கட்டிட்டு போக முடியாது. ஏன்னா இது ஆல்ரெடி பார்த்த ஒரு டெத். ஸோ உங்கள் ஃபினான்ஷியலாக நீங்கள் பெருசாக தூக்கிட்டு போகிற சுமைகள் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ், ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பெருசாக இருக்க, வேறு என்ன பெருசாக இருக்க விஷயங்கள் எதுவுமே இருக்காது. 2 பொட்டி மேபி இருந்தால் 2 ஜாமா, இவ்வளோ தான் உங்களுக்கு மிஞ்சி இருக்க போகுது. அப்படி ஒரு கடைசி சூழ்நிலை, அதாவது எண்ட் ஃபினான்ஷியலாக வந்து ஒரு லோ போயிட்டு தான் இந்த மகாலட்சுமியோட அருமையை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்க போகிற ஸ்டெப்ஸில் தான் இந்த காதல், இந்த ரியலைசேஷன், இந்த எமோஷனலாக பேலன்ஸ்டாக இருக்கிறது, இந்த ஃபெமினின் எனர்ஜியை அப்ரிஷியேட் பண்ணி இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த காதல் வந்து கல்யாணத்தில் முடியும். அப்புறம் நான் ஸ்டோம் வார்னிங் பார்த்தேன். ஸோ மாஸ்குலின் எனர்ஜி யூ கேன் எக்ஸ்பெக்ட் காமிக் அட்டாக். சரி, இப்போ வந்து நம்ம டைரெக்டாக ரீடிங்குள்ளே போயிடலாம். ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்கும்? 2 பேருமே ஹார்ட் ஒர்க்கர்ஸ். 2 பேருமே இந்த கனெக்ஷனை க்ரௌண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. 2 பேரும் எஃபர்ட் போடுவீங்க இல்லை போடுறீங்க. யுவர் பாஸ்ட், கலெக்டிவோட பாஸ்ட். எந்த சூழ்நிலையில் அவங்க இருந்து இந்த கனெக்ஷனுக்குள்ளே போவாங்க, இந்த கல்யாணம் நடக்கும். ஓ மை காட், இவ்வளோ கடையில் எடுக்க போகிறதில்ல. வாட் இஸ் த சிச்சுவேஷன் ஆஃப் ஃபெமினின் ஸ்பிரிட்ஸ்? எப்போ இந்த கல்யாணம் நடக்கும்? எந்த சூழ்நிலையில் ஃபெமினின் இருப்பாங்க? வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் திஸ் ஃபெமினின் அட் த டைம் ஆஃப் மேரேஜ்? பிளாக்கேஜ் கிட்டத்தட்ட ஓகே. நீங்கள் ஹார்ட் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு பலன் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. இல்லைனா யூ கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் ஓன் ஜேர்னி ஃபெமினின். வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் திஸ் மாஸ்குலின் ஸ்பிரிட்ஸ் அட் த டைம் ஆஃப் மேரேஜ்? எவ்வளோ வேகமாக வெளியில் வருது பார்த்தீங்களா மாஸ்குலின் எனர்ஜி? நீங்கள் தான் இருக்கீங்களா ஃபெமினின்? மாஸ்குலின் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ நான் இந்த கார்டு மட்டும் எடுக்கிறேன். மாஸ்குலினுக்கு வந்து நல்ல கிளாரிட்டி கிடைச்சிடும். எதை பற்றி அப்படின்னா, நீங்கள் 2 பேருமே வந்து இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணுறதுக்கு ஹார்ட் ஒர்க் போடுவீங்க. ஆனால் இப்போது இந்த கல்யாணம் நடக்கிற சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெமினின் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. உங்களோட க்ரோத், உங்களோட அபண்டன்ஸ், ஏன்னா நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கான ரிசல்ட், இதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. மேபி ஆல்ரெடி நீங்கள் இந்த கனெக்ஷன் நோக்கி போட வேண்டிய ஹார்ட் ஒர்க்லாம் போட்டுட்டீங்க. ஸோ யூ கம்ப்ளீட்லி டன் யுவர் பார்ட். ஸோ மாஸ்குலின் தான் இப்போ ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அவங்க இந்த கனெக்ஷன் கல்யாணத்தில் முடியணும், கல்யாணத்துக்கு போகும்போது அவங்க என்ன எனர்ஜியில் இருப்பாங்கன்னா, இது அடுத்தது ஆரம்பம் தான் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணி அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்ருப்பாங்க. ஸோ அப்போது இம்மிடியட்டாக அவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கும். அதில் தடைகள்லாம் எதுவும் வராது. What is the impression? Please. What is the impression? உங்களோட what is the blockage at the time of marriage from feminine side? future, near futureல feminine நீங்கள் வந்து பிளானிங்கில் இருப்பீங்க. இந்த மாஸ்குலின் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்பாலஜி கொண்டு வருவாங்க உங்ககிட்ட. ஸோ இது வந்து கவர் ஆகுதான்னு தெரியாது கேமராவில். ஸோ ஐ வில் மூவ் சம்திங். ஸோ நியர் ஃபியூச்சர் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிளானிங் மோடில் இருக்கீங்க. மாஸ்குலின் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா அப்பாலஜி பண்ணுற இல்லை காதலை சொல்கிற மூடில் இருக்காங்க. இதுதான் வந்து நியர் ஃபியூச்சரில் நடக்க போகுது. பிளாக்கேஜ் ஸ்பிரிட்ஸ்,
blockage, if there is any blockage in this connection at the time of marriage, ஏதாவது blockage இருக்கா? Justice, happiness. நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, பிளாக்கேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம். இது ரெண்டு கார்டு ஒன்றா வந்ததுனால நான் சொல்கிறேன். ஒரு உண்மை வெளியில் வரணும், இதுதான் பிளாக்கேஜ். இப்போது மேஸ்குலினுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும். ஒரு மேபி கோர்ட் கேஸில் நிறையா பொய்கள் இருக்குது, அதில் கிளாரிட்டி கிடைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து உங்கள் ஹாப்பினஸில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, அதுதான் மேபி பிளாக்கேஜாகவும் இருக்கலாம். இல்லைன்னா சன் இஸ் அ பிளாக்கேஜ். ஓகே, என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த மேஸ்குலின் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஜஸ்டிஸ், மேபி உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு இந்த மேஸ்குலின் தெரியும் அப்படின்னா, அவங்க ஏதாவது இந்த அப்பாலஜி அதனால தான் அதுக்கான நியாயம் வழங்கலை அப்படின்னா, இந்த ஹாப்பினஸ் வந்து நீங்கள் இந்த மேஸ்குலினுக்கு கொடுக்க போகிறதுல யூ ஆர் கோயிங் டு பிளாக் இட். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த நியாயம் வந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த சந்தோஷத்தை, இந்த அல்டிமேட் ஹாப்பினஸ் அப்படிங்கிறத இந்த மேஸ்குலினுக்கு ஓப்பன் ஆகும். ஏன்னா ஹார்ட் ப்ரோக்கன், யோர் பாஸ்டில் வந்து இந்த மேஸ்குலின் உங்களை முதுகில் குத்திருக்கலாம், இல்லைன்னா உங்கள் மனசே குத்திருக்கலாம். ஸோ இதுக்கான நியாயம் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஹாப்பினஸ்ஸை இந்த மேஸ்குலினுக்கு கொடுக்க போகிறதில்ல. ஸோ இதுதான் உங்கள் கனெக்ஷனில் இருக்க பிளாக்கேஜ். இந்த பிளாக்கேஜ் ரிமூவ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கல்யாணம் வந்து இம்மிடியட்டாக யூ ஆர் கோயிங் டு செட்டில் டவுன். ஸோ இது வந்து மேஸ்குலினுக்கு ஸ்பிரிட்ஸ் கொடுக்குற வார்னிங். நீங்கள் அந்த அப்பாலஜி கொடுக்கறது மட்டும் இல்லை, யூ நீட் டு கிவ் கிளாரிட்டி அபவுட் அ சீக்ரெட். மேபி இந்த சீக்ரெட் இஸ் அபவுட் அ ஃபீமேல் சைல்டு ஆர் சம் கைண்ட் ஆஃப் கிளாரிட்டி. அது நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா you are asking justice. அது நியாயம் இல்லையா? இஃப் யூ ஆஸ் சம்திங், அது கிளாரிட்டி கொடுக்க வேண்டியது மேஸ்குலினோட கடமை. அதை கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஹாப்பினஸ் இந்த மேஸ்குலினுக்கு கிடைக்கும், இல்லைன்னா இட் இஸ் பிளாக். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேஸ்குலின் வந்து ஒரு இடத்த விட்டு காலி பண்ண த வாக்கிங் அவே. ஸோ இந்த மேஸ்குலின் கண்டிப்பாக வாக் அவே பண்ண போகிறாங்க ஆஃப்டர் அ டிவோர்ஸ். ஏன்னா டிவோர்ஸ் கேஸில் ஏதாவது ஒரு ரகசியம் மறைக்கப்பட்டிருக்கும், அதில் மனசுடைஞ்சு போய் இந்த மேஸ்குலின் அந்த இடத்த விட்டு காலி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது உங்களோட பென்டிகல்ஸில், ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ். மேபி அந்த சமயத்தில் வந்து யூ ஆர் கோயிங் டு ஆஃபர் சம்திங் டு திஸ் மேஸ்குலின். இல்லை அப்படின்னா மேஸ்குலினுக்கு தெரியும், அவங்க வந்து இந்த ஆஃபர் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ சம்திங் இஸ் ரிலேட்டட் டு சம் கைண்ட் ஆஃப் கேஸ். ஏதோ ஒரு கேஸ் ரிலேட்டடாக இங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு. லவ்வர்ஸ் கார்டு பாட்டம் டெக்கில் டவர். இல்லையா, கண்டிப்பாக அது டிவோர்ஸ் கேஸ் தான் 100%. உங்களோட காதல் இணையிறது வந்து நிறைய பேர்த்துக்கு டவர், நிறைய பேர்த்துக்கு ஷாக்காக இருக்க போகுது. ஏன்னா அவங்க எதிர்பாராத சமயத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேருவீங்க. ஸோ அது வந்து இட்ஸ் கோயிங் டு பிரேக் லாட் ஆஃப் பீப்புள் ஹார்ட். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. யூ என்ஜாய் யுவர் லைஃப். பொறாமப்பட்டு சாகட்டும் அப்படின்னு விட்டுட்டு வேலையை பாருங்கள் ரெண்டு பேரும். ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நிறைய இதயங்கள் உடையும். ஸோ ஒரு டவருக்கு அப்புறம் தான் இந்த காதல் கை கூடும். ஸோ அதுவும் உங்களுக்கு இன்னொரு க்ளூ. எப்போ வந்து காதல் சேரும், எப்போ இந்த துணை வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஒரு டவர் கோத்ரூ பண்ணணும் இந்த மேஸ்குலின் எனர்ஜி. இல்லைனா நீங்கள் இல்லை இந்த கனெக்ஷனில் ஒரு டவர் நடக்கும். அப்போது வந்து மேபி நீங்கள் வாக்கவே பண்ணிவிடுவீங்க ஃபெமினின் எனர்ஜி. ஸோ அதுக்கப்புறம் மேஸ்குலின் ரியலைஸ் பண்ணுவாங்க உங்களோட வர்த்தை. தென் ஹீ வில் சேஸ் யூ டவுன். ஏன்னா நீங்கள் குயின் ஆஃப் பென்டிகல்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து சக்ஸஸ் கண்டிப்பாக வரும். ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. somebody is heartbroken. யார் அது? Queen of Cups. Why Queen of Cups is heartbroken? ஓகே, பாஸ்டில் இந்த மேஸ்குலின் வந்து நிறைய திருட்டுத்தனம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மேஸ்குலினுக்கு நிறையா வாழ்க்கையில் திருட்டுத்தனம் நடந்ததுனால மேஸ்குலின் வந்து இந்த ஸ்வீட் ஆட்டை விட்டு தள்ளியிருக்காங்க. அதனால் ஹி இஸ் ஹார்ட் ப்ரோக்கன். அதனால தான் இங்கே ஜஸ்டிஸ். மேஸ்குலின் கண்டிப்பாக ஒரு ரகசியம் தெரிய வரும். கண்டிப்பாக அது வந்து கண்டிப்பாக ஒரு குழந்தை பற்றி தான் அந்த ரகசியம். அந்த ரகசியம் வெளியில் கொண்டு வர வரைக்கும் மேஸ்குலினுக்கும் அது டவர் தான். இந்த மேஸ்குலின் உங்கள் வாழ்க்கையில் வரதும் இட்ஸ் a பிக் கொஷின் மார்க். ஏன்னா நீங்கள் அதை பிளாக் பண்ணிட்டீங்க. ஸோ இது அப்ரைட்டில் வந்தால் மட்டும்தான், இதை பற்றின கிளாரிட்டி வந்தால் மட்டும்தான், அதில் நீங்கள் மேஸ்குலின் வெளிச்சம் போட்டு காட்டினீங்கன்னா மட்டும்தான் ஃபெமினின் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆக முடியும். இது வந்து உங்களுக்கு ஒரு க்ளூ. சப்போஸ் உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா, நீங்கள் கோர்ட் கேஸில் மாட்டிட்ருக்கீங்க. மேபி அதனால் உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைனா
ஃபேமிலி டிஸ்பியூட் அதை நீங்கள் சொல்ல விரும்பலை அப்படின்ற மாதிரி ஏதாவது நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை பற்றி ஃபுல் கிளாரிட்டி ஃபெமினுக்கு கொடுத்தா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும். ஸோ ஃபெமினன் வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க. நீங்கள் உங்களதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க. குயின் ஆஃப் பென்டிக்கல் ஸ்டார், யூ ஆர் இன் த ரைட் டைரக்ஷன். உங்களை சேஸ் பண்ண வேண்டியது ஃபெமினன். எப்போ அப்படின்னா கிளாரிட்டிக்கு அப்புறம். ஸோ உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பௌஸோட எனர்ஜியும் வந்து நம்ம கனெக்ஷனோட தான் டேலி ஆகி போகுது. ஸோ இந்த கனெக்ஷன் வந்து இது வந்து உங்களுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன். எப்போது இந்த காதல் ஒன்று சேரும், கல்யாணத்தில் முடியும்னு கேட்ட கேள்விக்கு வருங்கால துணை எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறதுக்கும் கிட்டத்தட்ட அதே எனர்ஜி தான் வந்திருக்கு. ஸோ இது அகெயின் வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தான். இந்த மாஸ்குலின் தான் உங்களோட லவ் டிவைன் கவுண்டர் பார்ட் அப்படிங்கிறதுனால. ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ இன் சம் வே. That's it. Jai Saram. God bless you.